ஹலோ வேஸ் அனைவருக்கும் ஒரு நல்லொழுக்கமுள்ள ஒரு இளைஞனுக்கு அநீதி இழைத்த ஒரு இளம்பெண். அவரு தனிமையில வேலை செய்ய அழைக்கப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம அதை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டாரு. அந்த இளைஞன் ஒப்புக்கொள்ளாததால அந்த இளைஞன் முடிக்கப்பட்டு இந்த சம்பவம் முடிந்திருக்கு. இந்த சம்பவத்தை யாருமே அறிஞ்சிருக்கல. அது மட்டும் இல்லாம யாருமே பார்க்கவும் இல்லை. அதுக்கு பிறகு நடந்ததுதான் உங்க ஆன்மாவையே நடுங்க வைக்கும். வங்கதேசத்துல ஒரு கிராமத்துல ஒரு சிறுவன் வாழ்ந்து வரான். அந்த சிறுவன் அனாதை. அவனை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. முக்கியமா அவங்க அப்பா இறக்கும்போது மிகப்பெரிய சொத்துக்களை விட்டு வச்சுட்டு போனாரு. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கிடைக்க போதும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. அந்த சிறுவன் பல விதமான வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சு வளர்ந்துட்டு வரான். அவன் பாட்டி கூட வளர்ந்துட்டு வரான். அந்த சிறுவன் வளர்ந்து ஒரு இளைஞன் ஆகிறான். அந்த இளைஞனோட பாட்டியும் இறந்துடுறாங்க. அந்த இளைஞன் தனியா இருந்திருக்கான். இந்த இடத்துல தான் அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறான். இப்ப அந்த பெண் ஒரு ஒழுக்கமான அன்பான பெண் தான். அவ அந்த பெண்ணை ரொம்பவே நேசிக்கிறான். முக்கியம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி இப்படி 6 மாசம் போகுது. அவன் வீட்லயே அவனுடைய மனைவி கூட வந்துட்டாரான். அவனுடைய மனைவி விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியல. அந்த அளவுக்கு பாசத்தோட அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த இடத்துல அவனுடைய மனைவி சொல்றா, இப்படியே எவ்வளவு நாள் தான் காலத்தை ஓட்ட முடியும்? இப்படியே வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தா நம்மளுடைய சொத்து எவ்வளவு காலம் தான் நீடிக்கும்? இப்படியே போயிட்டு இருந்தா ஏழ்மையோட விளிம்புக்கே வந்துருவோம். முக்கியம் பாத்தீங்கன்னா கடவுள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்தை கொடுத்திருக்காரு, பண காசெல்லாம் கொடுத்திருக்காரு. இப்ப அதை வச்சுட்டு நம்ம நல்லபடியா வாழணும், நம்ம உழைச்சி சம்பாரிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வருவோம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் அந்த இளைஞனும் நான் உன்னை விட்டுட்டு எப்படி வேலைக்கு போவோம் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றானா, இப்படியே நம்ம வாழ்க்கை ஓடி இருந்தா கூடிய சீக்கிரமே ஏழையா மாறிடுவோம் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த இளைஞன் வீட்டு விட்டு வெளியே போயிடுறான். இப்ப அவன் பல விதமா யோசிக்கிறான். இப்படியே ஓடிட்டு இருக்கு. இப்ப திரும்ப வீட்டுல இருந்திருக்கான். இந்த இடத்துல அவன் மனைவி சொல்றா, என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கியா, உண்மையா நேசிக்கிறியா அப்படின்னு அவ கேட்கிறா. ஆமா அப்படின்னு அவன் சொல்றான். நேசிக்கிறதா இருந்தா நான் சொல்றதை நீ செய்யணும். நான் உனக்கு ஒரு டார்கெட் கொடுப்பேன். இதை நிறைவேற்றிட்டேன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ரொம்ப செழிப்பா இருப்போம் அப்படின்னு அவன் சொல்றா. அதாவது சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டு. அதாவது உன்னுடைய அப்பா அம்மா சொத்தலாம் அது ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலும் உனக்கு சொந்த உழைப்புல வீடு கட்டி நிறைய செல்வம் சேரு அப்படின்னு அவன் சொல்றா. இல்ல அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நான் வெளில போனா 2 வருஷம் 3 வருஷம் ஆகும், உன்னை விட்டுட்டு நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படிலாம் பார்த்தா இந்த உலகமே இயங்காது. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தான் ஓடி உழைச்சிட்டு இருக்காங்க. ஓடி உழைச்சி அவங்களே சாப்பிட்டு இருக்காங்க. நீனும் வெளில போய் நல்லா சம்பாரிச்சுட்டு என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று அப்படின்னு அவன் சொல்றா. இப்ப அந்த இளைஞனை யோசிக்கிறான். பல விதமா யோசிச்சுட்டு சரி நான் வெளில போறேன், நான் வரத்துக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு அவன் சொல்றான். இவளும் சரி அப்படின்னு சொல்றா. அவனுடைய நண்பன்கிட்ட கேட்டு ஒரு வேலைக்கு வெளியில போயிடுறான். ரொம்ப தூரத்துல வேலைக்கு போயிடுறான். இப்ப அவளுடைய மனைவி தான் தனியா இருக்கிறா. அவளுடைய மனைவி நினைக்கிறா, நம்ம இவ்வளவு நாள் கணவன் நம்ம கூட இருந்தான், நம்ம எப்படி கணவன் இல்லாம வாழ்க்கையை தனியா ஓட்ட போறோம்னு தெரியல அப்படின்னு பல விதமா வருந்திட்டு இருக்கா. இப்ப இப்படியே வந்து வாழ்க்கை ஓடுது. இப்போ 1 வருஷம் முடியுது. ஆனா அவளுடைய வாழ்க்கையில வெறுப்பு போறது. இந்த இடத்துல தான் ஒரு சில சாத்தான்களும் அவன் மனசுல போறது. அந்த ஊர்ல ஒரு மோசமான பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணிட்ட ஆண்களும் பெண்களும் போயிட்டு அவங்களுக்கு சில பெண்கள் வேணும்னாலும் அதே போல ஆண்கள் வேணும்னாலும் சொல்லுவாங்க, அவங்க தயார் பண்ணி தருவாங்க. இந்த இடத்துல தான் அந்த பெண்மணிட்ட அவ பேரு ரோசி போறா. இப்ப ரோசி போயிட்டு அங்க கேக்குறா, என்னுடைய கணவர் வெளில வேலைக்கு போய் 1 வருஷம் ஆகுது, வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன், எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, எனக்கும் சில விருப்பம்லாம் இருக்கும் இல்லையா, ஆனாலும் என்னுடைய கணவர் ஏகப்பட்ட காசு வந்து அனுப்புறாரு, நிறைய காசு அனுப்புறாரு, ஆனா எவ்வளவு காசு வந்தாலும் எனக்கு நிம்மதி தெரியல, எனக்கு ஒரு இளைஞன் வேணும் அப்படின்னு அவ சொல்றா. அதுவும் 18-19 வயசு தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவ சொல்றா. அந்த பெண்மணி யோசிக்கிறா, சரி அப்படின்னா நிறைய செலவாகும், உனக்கு ஓகேவா அப்படின்னு அந்த பெண்மணி கேக்குறா. சரி அப்படின்னு அவனும் சொல்றா. இப்ப அந்த பெண்மணி என்ன பண்றானா, அந்த பெண்மணிக்கு ஒரு இளைஞனை ஞாபகத்து வருது. அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த இளைஞனோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அந்த இளைஞன் தனிமையா இருக்கிறான். அந்த இளைஞனோட அப்பா அம்மாவை நல்லாவே தெரியும். இப்ப அந்த இளைஞனை எப்படியாவது பேசி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்ப அந்த இளைஞனை தேடி அவ போறா. அது ஒரு பெரிய மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதி பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல அவன் தனிமையா வந்து உட்கார்ந்துருக்கான். அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல தனியா உட்கார்ந்துருக்கான். இப்ப அவனிடம் போயிட்டு, இது போல எவ்வளவு நாள் தான் உன்னுடைய அப்பா அம்மாவை நினைச்சிட்டு இருப்ப, இப்படியே வாழ்க்கை ஓடுறது, நீ பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னு அவ சொல்றா. அந்த இளைஞனுக்கு 19 வயசு தான் ஆகுது. அவனும் சரி அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் சொல்றா, நீ சிட்டிக்கு வா, உனக்கு நான் ஒரு வேலை தேடி தந்திருக்கேன், உனக்கு ஒரு வீட்டுல வேலை இருக்கு, நீ சரியா நிறைய பணம் தருவாங்க அப்படின்னு அவ சொல்றா. பணம் நிறைய வந்தா கண்டிப்பா நான் வேலை செய்யறேன் அப்படின்னு அவனும் சொல்றான். இப்ப சரி அப்படின்ட்டு அந்த இளைஞனை அவளோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறா. அந்த பெண்ணிட்ட சொல்றா, இவன் தான் அந்த இளைஞன், இவன் பேரு ராகுல், நீ சொன்னது எல்லாமே செய்வான், அதே போல நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும், எப்படிலாம் இவனை வேலை வாங்கிக்க முடியுமோ அப்படிலாம் நீ இவனை வேலை வாங்கிக்க அப்படின்னு அவ சொல்றா. ரோசியும் சரின்னு சொல்றா. அந்த இளைஞன் அவளுடைய வீட்டுக்கு போறான். இப்ப அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வேலை இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவ சொல்றா. இப்பதான் ரோசி என்ன சொல்றானா, பக்கத்துல தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தெல்லாம் நீ சுத்தம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றா. இதே போல அந்த தோட்டத்தை வந்து கிளீன் பண்ணிட்டு வீடை கொஞ்சம் சுத்தம் பண்ணா போதும், தினந்தோறும் இதுதான் வேலை, சின்ன சின்ன வேலை செஞ்சா போதும் அப்படின்னு அவ சொல்றா. அதே போல அவன் தோட்டத்துக்கு போறான், வேலையும் செய்யறான். இப்ப அவன் வீட்டுக்கு வரான். இப்ப 2-3 நாள் இப்படி கிடக்குது. இப்போ ஒரு நாள் என்ன பண்றானா, அவ கூப்பிடுறா,
அவனும் தோட்டத்துல இருந்து வரான். இப்ப அவன் என்ன சொல்றானா, நான் தனியா தான் இருக்கிறேன், நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னும் அவன் சொல்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப திடீர்னு அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அவுத்துறான். இப்போ அதை கண்டு ஒரு நிமிஷம் அவன் நடுங்குறான். இப்ப என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். இது போல என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்று, என்னுடைய கணவர் ரொம்ப நாளா வீட்டுல இல்ல அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான். எங்க அப்பா அம்மா நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி மோசமான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுறது ரொம்பவே பாவம் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப அதை கேட்டு ரோசி பயங்கர கோபமாவரா. பாவத்தை பத்தி நீ பேசாத, நான் சொல்றது மட்டும் செய்யு, உனக்கு நான் சம்பளம் தரேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப நீ சொல்லல அப்படின்னா வெளியில எல்லாரையும் கூப்பிட்டு என்னிடம் ரொம்ப மோசமா நடந்துட்டான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். அடுத்த ஒரு நிமிஷம் அங்க ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி எடுத்து கிழிச்சுக்கிறான். அவன் விளையாட்டுக்கு தான் கிழிச்சான், அவளை பயமுறுத்து தான் கிழிச்சான். ஆனா உண்மையிலேயே அவனுடைய தொண்டையில ஆழமா வெட்டுப்பட்டு அவனால மூச்சுட முடியல. இப்ப கொஞ்ச நேரம் வந்து அப்படியே துடிக்கிறான். இப்ப அவனுக்கு உயிர் போயிடுது. இந்த இடத்துல தான் அவளுக்கு இதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல, கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்ப அவன் என்ன நினைக்கிறானா, இப்படி இவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சா ஊர் மக்கள்லாம் நம்மள மோசமா பேசுவாங்க, நம்மள போலீஸ் ஸ்டேஷன்லயும் பிடிச்சிருவாங்க. இப்ப இதனால பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்றத அவ உணர்றா. இந்த இடத்துல தான் அவ அந்த வீட்டோட முற்றத்துல பெரிய ஒரு குழி பறிக்கிறா. அந்த குழியை பறிச்சு ஆரியனோட உடலை அது உள்ள போட்டு சுத்தமா மூடிடுறா. இப்பதான் எதுவும் நடக்காத மாதிரி அவன் நடந்துக்கிறான். இப்ப 2 நாள் ஆகுது. இப்ப யாரோ கதை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யார் அப்படின்னு கேக்குறா. நான் தான் அவனுடைய கணவர் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அவ ரொம்ப சந்தோஷமாவரா. அவருடைய முகத்துல அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு. இப்ப அவனும் வந்து உள்ள வரான். ஆனா கையில சாலி பறவையோட உள்ள வரான். அது ஒரு மைனா பறவை. என்ன புதுசா பறவைலாம் வச்சிருக்க அப்படின்னு அவ கேக்குறா. இப்பதான் அவன் சொல்றான், இது போல இந்த பறவை நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன், இது எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பறவை, நான் சொல்றது எல்லாமே அதுவும் பேசும், அதுக்கும் எனக்கும் அப்படி ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அவளும் ஆச்சரியப்படுறான். இப்ப அவன் அந்த பறவைய வீட்டுக்கு கொண்டு வரான். அவனோட வீட்டு பக்கத்துல விடுறான். அந்த பறவையும் விசித்திரமா சத்தம் போடுது. அதை கண்டு ரோசியோட கணவர் ரொம்ப ஷாக்கா வரான். இந்த மாதிரி இந்த பறவை இதுவரை கத்துனதே இல்ல, ஏதோ ஒரு ஆபத்துக்காக தான் இந்த மாதிரி கத்தும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவளோ பறவை சொல்றதெல்லாம் நீங்களே ஏதாவது நினைச்சுப்பீங்களா அப்படின்னு கடிஞ்சிட்டு அவ போயிடுறா. இப்ப அவன் வீட்டு வெளில போயிடா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பறவையை ஓப்பன் பண்ணி கையில எடுக்கிறான். ஆனா அந்த பறவை திடீர்னு அந்த வீட்டோட முற்றத்துல போய் காலால் பறிக்குது, கொத்துது. அவனுக்கு பயங்கர ஆச்சரியம், என்ன அங்க நடக்குது அப்படின்னு அவன் ஒரு நிமிஷம் மிரண்டு போறான். இந்த இடத்துல அங்க போய் பாக்குறான், புதுசா ஏதோ குழி பறிச்சிருக்கு. இப்பதான் அவன் யோசிக்கிறான், நம்ம போகும்போது இந்த இடத்துல எதுவுமே குழி இல்லையே, எப்படி இந்த இடத்த வந்து ஏதோ பறிச்சிருக்கு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த இடத்துல பெரிய பாறை கொண்டு வந்து மம்முட்டி கொண்டு வந்து பறிச்சு எடுக்கிறான். உள்ள ஒரு சாக்கு பையில ஏதோ முடி இருக்கு. இப்ப அதை ஓப்பன் பண்ணி பாக்குறான். பயங்கர அதிர்ச்சி, ஏன்னா அங்க ஒரு உடல் இருக்கு, இளைஞரோட உடல் இருக்கு. இதை கண்டு ஒரு நிமிஷம் மிரண்டு போறான். அடுத்த நிமிஷம் ரோசியும் அப்போ உள்ள வரா. இதை பார்த்துட்டு அவளும் ஷாக்கா வரா. அவளால வாயை திறக்க முடியல. என்ன இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவன் கேட்கறான். இப்பதான் அவன் சொல்றா, அந்த இளைஞன் தாரா நடந்துட்டான், நான் வெளில சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன், உடனே அவனை அறுத்துக்கிட்டான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சியில் உறைஞ்சு போறான். உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போன் பண்றான். அடுத்த நொடியே போலீஸ் அங்க வருது. போலீஸ் அங்க வந்து ரோசியை கைது செஞ்சு அந்த உடலையும் பிரேத பரிசோதனை செய்யறாங்க. இப்ப ரோசியவும் துருவி துருவி விசாரிக்கிறாங்க. அப்பதான் பல திடுக்கிடும் தகவலும் வெளியே வருது. முக்கியம் பாத்தீங்கன்னா அந்த இளைஞன் ஒரு அப்பாவி. அந்த புரோக்கர் பெண்மணிட்ட சொல்லி இளைஞனை வர வச்சு அவனிடம் தவறா நடந்துட்டு அவனை தற்கொலை தூண்ட வழி வருது. இந்த இடத்துல தான் போலீசார் உறைஞ்சு போறாங்க. உடனடியா அந்த பெண்மணியும் கைது செய்யறாங்க. இதுக்கு மேல இப்படி ஒரு சம்பவம் நடக்கூடாது அப்படின்னு உடனடியா உத்தரவிட்டு 2 பேரையும் சிறையில் அடைக்கிறாங்க. இப்ப ரோசிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. அவளுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு.